வணக்கம் மக்களே. சனா இனி லவுட் ஸ்பீக்கர் தொல்லை இல்லை, வா போலாம். ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் நாங்க வந்திருக்கோம். வாரம் இதே ஸ்டார்டிங் லைன்லயே சொல்லி அப்படியே ஷேப் பண்றீங்களேடா. நம்மளோட ஐகானிக்கான வேர்டிங் அதுதான். மக்களே, எங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. அப்புறம் போக சரியாகிடும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? நான் உங்கள் மயூ. நான் உங்கள் சசி. மே 1ஆம் தேதி பார்த்தோம்னா உழைப்பாளர் தினம். ஸோ மக்கள் எல்லாம் உழைப்பாளர் தினத்தை ரொம்பவே விமர்சையா கொண்டாடினாங்க. சரி, இந்த நிகழ்ச்சிக்குள்ள நீங்க வந்து உழைப்பாளர் தினத்தை தான் கொண்டு வருவீங்களா? இல்ல, மே 1னா இன்னொரு டேவும் ஸ்பெஷலா இருக்கும்ல. ஓகே. ஸோ தலையோட பர்த்டே. தலை போல வருமா தான். தலையோட பர்த்டே பார்த்தோம்னா மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடினாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஏன்னா பர்த்டே அன்னைக்கு வந்து எல்லாரோட ஆக்ட்ரஸோட பர்த்டேஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலான அப்டேட் வரும். பட் தலையோட பர்த்டேக்கு அப்படி அவரோட புது படத்தோட அப்டேட் வரும்னு மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமா அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். மக்களுக்கு ஓரளவு சந்தோஷம் கொடுக்குற வகையில ஒரு அப்டேட் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, தலையோட ரேசிங் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. தலையை பொறுத்தவரை பார்த்தோம்னா அவர் வந்து கடந்த கொஞ்சம் காலமாவே ரேசிங்ல தான் ரொம்பவே ஃபோக்கஸா இருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா அவர் வந்து படங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பெண்டிங்ல வச்சுட்டு ரேசிங்ல தான் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்காரு. ஏஎல் விஜய் பார்த்தோம்னா கடந்த ஒரு 1 இயரா தலை பார்ட்டிசிபேட் பண்ணின எல்லா ரேஸோட வீடியோஸையும் வந்து அவர் வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு தலையை வச்சுன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் எடுக்கிறதுக்கு வந்து தயாராகி இருக்கிறாரு. அது சம்பந்தமான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி தலையோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்திருக்காங்க இந்த மே 1 அன்னைக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா கிளேடியேட்டர்ஸ். கிளேடியேட்டர்ஸ்னா என்னன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது. அதாவது தோற்கடிக்க முடியாத வீரர் அப்படின்ற ஒரு டைட்டில் அதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து தயாரிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா அஜித் குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் LLC தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மை வந்து தயாரிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், 10 வருஷம் கிடப்பில் போட்டிருந்த ஒரு படத்தை அது ரிலீஸ் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக. அதாவது வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து டைரக்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஒரு படம் தான் துருவ நட்சத்திரம். அதோட டீசரு ட்ரெய்லருன்னு கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்போ வெளில வெளியில் வரப்போகுதுன்னு ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணி இது வெளில வருமா வரல வரும் ஆனால் வராது, அந்த மைண்ட் செட் தான் அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து எல்லாமே கிளியர் ஆகி ஜூன் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து எல்லாமே செட். ஸோ ஜூன் 15 நம்ம தியேட்டரில் போயிட்டு ஆல்ரெடி அந்த கௌதம் வாசுதேவ் மேனன் அந்த டைமில் இருந்த ஒரு பீக்கில் இருந்த அந்த டைமில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருந்திருக்கும், அந்த படத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தோம்னா கருப்பு பட ஆடியோ லான்ச் தான் வந்து இப்போ வந்து பேசும் பொருளாக வந்து மாறி இருக்கு. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பார்த்தோம்னா படத்தோட கதாநாயகியே வரல. இது ஏன்னு சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. மக்கள் வந்து தன்னோட பார்வையில் அது நடந்திருக்கும் இது நடந்திருக்கும்னு சொல்லி பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ முடிகிற வரைக்கும் இவங்க தான் ஹீரோயின்னு வந்து கன்ஃபார்மே பண்ணல, எதுவுமே சொல்லலை. ஆனால் பாட்டு வந்துருச்சு, ட்ரெய்லர் வந்துருச்சு, படம் ஆல்மோஸ்ட் வரப்போகுது. மே 15ஆம் தேதி படம் வரப்போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து படக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்கன்னா த்ரிஷாவோட வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து த்ரிஷாவோட ஃபேன் ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு, அதாவது த்ரிஷாவை டேக் பண்ணாம கூட ஷேர் பண்ணிட்டு, இவங்க பாருங்க 20 வருஷமா ஹீரோயினா இருக்கிறாங்க, இன்னுமே இளமையா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து த்ரிஷா வந்து என்ன பதில் அளிச்சிருக்காங்கன்னா, படக்குழுக்கு தேங்க்ஸ், நான் படத்துல இருக்கேன்னு ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ் போட்டிருந்தாங்க. சோ அதுக்கு ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணிருக்காரு, நீங்க படத்துல இருக்கிறீங்க தானே, ஏன் இசை வெளியீட்டு விழாவுக்கு போகல அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. அதுக்கு த்ரிஷா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க போட்ட ஒரு மெயிலை நான் மிஸ் பண்ணிட்டேன் போல அப்படின்னு ஏதோ ஒரு ஆச்சரியக்குறியில போட்டிருக்காங்க. ஒருவேளை படக்குழுக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ தெரியல, இவங்களை இன்வைட் பண்ணலையா இல்லாட்டி இன்வைட் பண்ணி இவங்க போகலையான்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமாவே இருக்குது. அது எப்படி மெயில் போட்டால் தான் பார்த்துட்டு வருமா? நம்ம என்ன ஆஃபீஸில் வேலை செய்கிறோம்? அவன் போய் சொல்கிறான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்கிறான். பசங்க படம் பார்த்துருக்கீங்களா சசி? கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன்ல. ஸோ அந்த படம் பசங்க, அந்த படத்தோட டிரெக்டர் பாண்டிராஜ். எதற்கும் துணிந்தவன், அப்புறம் வந்து நம்ம வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி ஒரு படம் போய்க்கு இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து
நம்ம விஜய் சேதுபதி நித்யா மேனனை வச்சு தலைவன் தலைவின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சு அது வந்து அந்த அளவுக்கு ஓடலை. பட் படம் ஏதோ ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த பாட்டு நல்ல ஃபேமஸ் ஆச்சு. அது அந்த பாட்டு எனக்கும் தெரியாது. அந்த டைரக்டர் வந்து இப்போ வந்து இன்னொரு படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட பேர் வந்து பரிமளா அண்ட் கோ. அதாவது ஜெயராம், இப்போ வந்து பொன்னியின் செல்வனில் நடிச்சிருந்த அந்த ஜெயராம், அது மட்டும் இல்லாமல் ஊர்வசி, யோகி பாபு, சாண்டி, இப்படி ஒரு பெரிய பட்டாளமே வச்சு அந்த படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தோடைய ஒரு சின்ன டீசர் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் அந்த சின்ன டீசர் வந்து நல்லா இருக்கு. இப்போலாம் பார்த்தோம்னா சாய் பல்லவியோட நடிப்புக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பேசாம சாய் பல்லவிக்கே கொடுத்துடலான்னு தோன்ற அளவுக்கு அவங்க நடிச்சிட்டு போறாங்க. இவர் பேசுறத பார்த்தா கான்ட்ரோவர்சியில மாட்டி விட்டுருவார் போல. இல்ல இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் தான். இப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம் இப்படின்ற படங்களை வந்து நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க இப்போது என்ன பார்த்தோம்னா ஹிந்தியில வந்து தன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அமீர் கான் வந்து ரீசெண்டா என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியாவில் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் தான் சாய் பல்லவின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை எடுத்து பார்த்தோம்னா அமீர் கானோட மகன் ஜுனைத் கான் நடிக்கிற படத்துல சாய் பல்லவி வந்து ஹிந்தியில வந்து அறிமுகமாகிறார். இந்த படம் பார்த்தோம்னா May 1 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தமிழ், தெலுங்கு, மலையாளத்துல வெற்றி கொடி கட்டி பறந்த சாய் பல்லவி ஹிந்தியிலும் தன்னோட பேரை வந்து பதிச்சுட்டு வருவாங்களான்றது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ராமாயணம் படத்துல சீதா கேரக்டர் வந்து பிளே பண்றதுக்காக அவங்க இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஜனநாயகன் விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூவாக போய்கிட்டு இருந்தது. அதாவது யார் சைட்லேருந்து வந்து இந்த படம் வந்து லீக் ஆனது அப்படின்னு தெரிஞ்சு நிறைய அரெஸ்ட், நிறையா விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த படம் வந்து இந்த மே மாதம் வந்து ரிலீஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய ட்வீட்ஸ் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், அதாவது வந்து ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸ் மேலே வந்து ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸ் தான் இதுக்கு காரணம் இது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு இதோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் இது இந்த படத்தோடைய எடிட்டர் சைட்லேருந்து தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு திரைப்பட படத்தொகுப்பாளர்கள் சங்கத்திலேருந்து பிரதீப் இ ராகவ், அதாவது இந்த படத்தை எடிட் பண்ண பிரதீப் இ ராகவை வந்து விலக்கியிருக்காங்க. ஸோ அந்த சங்கத்திலேருந்து அவரை விலக்கிட்டு படங்கள் வந்து இனிமேல் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதாவது பரிமளா என்கோ அந்த படத்தை வந்து அவர் தான் வந்து எடிட் பண்ணுறாரு. குடும்ப அரசியல்னு பேசுகிறாங்க தானே, அது மாதிரியே இப்போ குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நடிக்க வர வந்து இப்போ ஒரு கல்ச்சராகவே மாறிட்டு இருக்கு. அந்த வகையில் தனுஷோட அக்கா மகன் தான் பவிஷ் வந்து ரீசெண்டாக பார்த்தோம்னா நீக்குன்ற படத்தில் வந்து ஹீரோவாக வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் அவர் உண்மைக்குமே நல்லாவே நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல இருந்து அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிச்சு. இதை தொடர்ந்து அவர் வந்து அடுத்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தை பார்த்தோம்னா மகேஷ் ராஜேந்திரன் தான் இந்த படத்தை வந்து இயக்குறாரு. இதில் என்னடா ஸ்பெஷலான நியூஸ்ன்னு பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை வந்து 42 நாளில் சொன்ன பட்ஜெட்டில் சொன்ன டேட்டில் வந்து இவர் படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கிறாரு. இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தமிழ் சினிமா வளர்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து வாரது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் வந்து LIK, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அந்த படம் வந்து இப்போ வந்து எதிர்பார்த்த லெவல் வந்து படம் வந்து ஓடலை. ஏன்னா வந்து பிரதீப் ரங்கநாதனோட இந்த ஹேட்ரிக் ஹிட்டுக்கு பிறகு இந்த படம் 4வதாக வந்தது. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ஓடலை. அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து அமேசான் பிரைம் வந்து May 6 வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, படம் வந்து அப்படியே ஆமாம் இப்போ ரிலீஸ் ஆகி அவ்வளோ நாள் இல்லை, அதுக்குள்ளே ஓடிடிக்கு வராங்கன்னா அது படம் வந்து டல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதோட கடையை மூடிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னும் நிறைய சினிபைட்ஸோடு அவங்கள வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க. ஸோ நாங்கள் இப்போ கடையை மூட போகிறோம். நான் உங்கள் மயூ, நான் உங்கள் சசி. டாடா நண்பர்களே, பாய் பாய் மக்களே.